என்னன்னா, என்ன குற்றச்சாட்டு வச்சா அது நடக்கும் விஜய் மேல அப்படின்ற ஒரு விஷயம் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. இதெல்லாம் மீறி 17ஆம் தேதி விஜய் செல்ல வேண்டியது அப்படின்ற ஒரு டாக்கு அதுக்கு ஒரு ஒரு ஏற்பாடுலாம் பண்ணியிருந்தாங்க. அப்புறமா காவல்துறை கிட்ட முறையான அனுமதியெல்லாம் கேட்டிருந்தாங்க. அனுமதி கொடுக்கப்பட்டதா, மறுக்கப்பட்டதா என்னன்னு தெரியல. அதே வேளையில் இந்த 41 குடும்பங்கள், அந்த குடும்பங்களுக்காக வந்து விஜய் திரும்பவும் அங்கே போறாருன்னா, திரும்பவும் ஒரு கூட்டம் சேரும், திரும்பவும் ஒரு தள்ளுமுள்ளு, திரும்பவும் ஒரு பிரச்சனை. என்ன காரணம்னா, அந்த 41 குடும்பம் இறந்து போயிட்டாங்கல்ல, அவங்களுக்கு தான் அந்த மன வருத்தம், அந்த பாதிப்பு. மற்றவர்களுக்கு என்ன, அதில் ஒன்றும் கிடையாது வந்து. அதோட அவன் வந்து ஒரு 3 நாள், 4 நாள், 5 நாள்லேயே மறந்து போயிட்டான். திரும்பவும் அந்த ஆட்கள் வந்து விஜயை பார்க்க வந்தா, விஜய்க்காக கூட வந்தா பெரிய நெரிச்சல் உண்டாகும், தள்ளுமுள்ளு ஏற்படும், பெரும் பிரச்சனையாக மாற்றப்படும். அது உண்மை. அதுக்கு தான் விஜயும் தயங்குகிறார். இன்னொரு விஷயம் நம்ம கேள்விப்பட்டது என்னென்னா, ஏற்கனவே கூட நம்ம பேசியிருந்தோம். திருமண மண்டபங்கள், கரூர் அந்த சுற்றியுள்ள திருமண மண்டபங்களில் அனுமதி கொடுக்க மாட்டேன்றாங்க இவங்க விஜய் கலந்துக்கிறதுக்கு. ஏன்னா அங்கே வந்து ஒரு எக்ஸ் மினிஸ்டருடைய பெரிய செல்வாக்கு அங்கே இருக்குது, அதில் மாற்றுக்கிறது கிடையவே கிடையாது வந்து. அதனால் அனுமதி கொடுக்க மாட்டேன்னான்னு அதை தாண்டி வந்து சில கல்லூரிகளில் போய் ஆடிட்டோரியத்தை கேட்டிருக்காங்க பொழுது. அங்கே ஏன்னா 41 குடும்பத்தையும் தனித்தனியாக போய் பார்த்தா அது இயலாத காரியம், அது முடியவே முடியாது. அவங்க எல்லாம் ஒரு இடத்துல வந்து சந்திக்க வச்சு மீட் பண்ண வைக்கிற மாதிரி அந்த கல்லூரியில் கூட இடம் கிடைக்கல, அவங்க கூட அனுமதி கொடுக்கறதுக்கு வந்து கொஞ்சம் தயங்குறாங்க. அண்ணன் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா, யாராவது இந்த கல்யாண மண்டபமோ கல்லூரியோ பிஜேபி அதிமுகவை சார்ந்தவர்கள் யாராவது ஒருத்தர் இருந்ததுன்னா கண்டிப்பாக அனுமதி கிடச்சிடும். இதுக்கிடையில் என்ன ஆகி போச்சுன்னா, விஜய் வந்து பனையூரில் வந்து அந்த 41 குடும்பத்தையும் வரவழைச்சு பார்க்க போகிறார் அப்படின்னா, இது திரும்பவும் அந்த தப்பை விஜய் தயவுசெய்து பண்ணிடக்கூடாதுன்னு என்னுடைய ஆதங்கம் வந்து. பண்ணிடவே கூடாது. ஏன்னா நீங்கள் நிச்சயமாக பாதிக்கப்பட்டவர்களை சந்திச்சாகணும். அவங்க இடத்துக்கு போகணும், இல்லைன்னா அவங்களே வந்து ஒரு பொது இடத்துல வரவழைக்கணும். நீங்கள் உங்கள் கட்சி அலுவலகத்தில் திரும்பவும் அவங்கள வரவழைச்சி அவங்கள பார்த்தீங்க அப்படின்னா, மறுபடியும் பனையூர் பண்ணையார் விஜய்ன்ற ஒரு விமர்சனம் கண்டிப்பாக வரும். அது விஜய்க்கும் தெரியும் வந்து. ஏன்னா ஒரு விதத்தில் யாராவது உங்களை தப்பாக கைட் பண்ணாங்க, இப்படி தான் சார் அப்படின்னா கூடவே கூடாது. ஏன்னா இவ்வளோ காலம் மௌனம் காத்ததுக்கே, மௌனம்னா ஒரு வீடியோ விட்டதுங்க, அதுக்கப்புறம் வந்து ஒரு மௌனம் காத்ததுக்கே விஜய் மீதான விமர்சனம் என்னன்னா, ஏங்க வந்து டேரிங்காக பேச மாட்டேன்றாரு, ஆதவ அர்ஜுனா பேசுகிறாரு, மற்றவங்க பேசுகிறாங்க, நிர்மல் பேசுகிறாரு, அருண் பேசுகிறாரு, ஏன் விஜய் மட்டும் பேச மாட்டேன்றாருன்னு ஒரு கேள்வி இருக்குது. அதே வேளையில் நாம் என்னென்னா, நமக்கு கேள்விப்பட்ட விதத்தில் இந்த 41 குடும்பத்தையும் விஜய் ரகசியமாக சந்திப்பதற்கான ஒரு ரகசியம் என்ன, இந்த தூத்துக்குடி துப்பாக்கி சூடு நடந்தது, அப்புறம் ஒரு லாக்அப் டெத்து மரணத்தில் அஜித்குமாரோடைய வீட்டுக்கெல்லாம் போனார் இல்லை, இந்த காதும் வச்சா மாதிரி அப்படின்னு. ஏன்னா போனால் கூட்டம் சேர்ந்துடும்னு